ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தோட முதல் நாள் காலையில் மகதலேனா மரியாள், அப்புறம் அவங்க கூட சில மரியாள்கள் எல்லாம் கல்லறையை பார்க்க வராங்க. அப்போ கல்லறையில் இருந்த ஒரு கல் அந்த புரட்டி போடப்பட்டிருந்தது. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு கர்த்தருடைய தூதன் அவங்க உட்காந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவர் இங்கே இல்லை, அவர் தான் சொன்னபடியே 3ஆவது நாளில் உயிரோடு எழும்பிட்டார் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க மகதலேனா மரியாள் வேகமாக போயிட்டு பேதுரு கிட்ட போயிட்டு சீஷர்கள் கிட்டலாம் போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு தன்னை உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போது அவள் என்ன சொல்கிறான்னா, ஏசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதர இடத்துக்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்ல. உடனே ஏசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறாரு, நான் இன்னும் பிதா கிட்ட போகலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகதலேனா மரியாள் அவள் ஏசு கிறிஸ்துவை கண்டதும் ஏசு கிறிஸ்து தனக்கு வெளிப்படுத்தினதையும் போய் சீஷர்கள் எல்லாத்துக்குமே அறிவிக்கிறார். அப்புறம் சீஷர்கள் எல்லாம் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கும்போது ஏசு கிறிஸ்து அவங்க நடுவில் போய் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போது ஏசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீஷன் காட்டி கொடுத்த யூதாஸ், இன்னொன்று சீஷன் தோமா. அந்த தோமா ஏசு கிறிஸ்து கூடயே தான் இருப்பார். ஆனால் ஏசு கிறிஸ்துவை பற்றி அவர் நம்பலை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் உண்மையாக மறித்து உயிரோடு எழும்பினீங்கன்னா உங்கள் கை காலில் ஆணிகள் அடித்தாங்கள்ல, அந்த இதெல்லாத்தையும் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏசு கிறிஸ்து தோமாவுக்கு தன்னுடைய கையில் விலா எலும்பில் இருக்கிற எல்லா அடையாளங்களும் காட்டும்போது தான் தோமா விசுவாசிப்பாங்க. அந்த தோமா தான் ஏசு கிறிஸ்துவை பற்றி இந்தியா நாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்குமே சொல்லி இந்தியா நாட்டில் ரத்த சாட்சியாக மறித்தார். இங்கே கூட சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவு ஸ்தலங்களாக சென்னையில் கூட ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு திபெரியா கடலில் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. சீஷர்களெல்லாம் என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட நம்ம இருந்தோம், இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துக்கிட்டாரு, நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு, நமக்கு சாப்பாடு எதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ அவர் உயிரோட எழும்பிட்டு இவர் பரலோகத்துக்கு போயிடுவார். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுடைய பழைய தொழில் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிடுவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அவங்கக்கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எந்த மீனும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்கள் உங்களுடைய வலையை வலது புறமாக போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க போட்டும்போது நிறைய மீன்களை பிடிப்பாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளை எடுப்பார். அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லி ஆண்டோடைய பிள்ளையாய் அவங்கள மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக மாத்திரம் இல்லாமல் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். அதை நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் தன்னுடைய சீஷர்களிட்ட பேசி கொண்டிருக்கும் போதே வானத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்துக்கு அநேக ஸ்தலங்களை
உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம இன்றைக்கி மறித்து போனால் கூட வந்து இந்த உலகத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முடிவடையும். ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் கூட நம்ம எப்போவுமே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து கர்த்தர் வந்து பரலோகத்தில் வந்து நமக்காக வச்சிருக்காரு. அந்த தேவன் வந்து உண்மையுள்ள தேவன். இன்றைக்கி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவரை வந்து உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம நிறைய தவறு செய்வோம், நிறைய பாவங்கள் செய்வோம். ஆனால் நம்மளை வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா நிறைய பேர் நம்மளை வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தவறு செஞ்சுருந்தாலும் நம்மளை வெறுக்காதவர், நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய சாபங்கள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். நம்ம மறிச்சாலும் அந்த தேவனோட அந்த பரலோகத்தில் போய் அவர் கூட வந்து நித்திய காலமாய் வந்து எல்லா நாளும் அவரோட சந்தோஷமாய் வாழும். இந்த உயிர்த்தெழுத நாளில் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை வந்து விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் மாற தேவன் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த